வணக்கம். 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முந்தைய வீடியோவில் நம்முடைய உடலையும் மனதையும் தியானத்திற்கு எப்படி ஒரு தகுதியான கருவியாக மாற்றுவது, ஆரம்பத்தில் வரும் வலிகள், உடல் வலி மற்றும் எண்ணத்தினுடைய சதிவலைகள் எப்படி சண்டையிடாமல் வேடிக்கை பார்ப்பது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பார்த்துவிட்டோம். நீங்கள் அதை உணர்ந்து பழகத் தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் பார்க்க போவது இந்த முழு பயிற்சியிலே மிக மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை பகுதி. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், கண்களை மூடி அமர்ந்து விட்டோம், உடலையும் ஓரளவுக்கு அமைதிப்படுத்தி விட்டோம். ஆனால் அந்த நிலையிலே நீண்ட நேரம் அமர்ந்திருக்க ஒரு பலமான அஸ்திவாரம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அஸ்திவாரம் வேறு எங்கும் இல்லை, உங்கள் நாசியின் வழியே எப்போதும் உள்ளே சென்று வெளியே வந்து கொண்டிருக்கும் உங்கள் மூச்சு காற்றில் தான் இருக்கிறது. இந்த மூச்சு என்பது ஏதோ உயிர் வாழ்வதற்கான ஒரு சாதாரண காற்று என்று மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், நீங்கள் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தவறவிட்டு இருக்கிறீர்கள். அலையும் மனதை ஒரே இடத்தில் கட்டி போடும் சங்கிலி உங்கள் மூச்சு காற்றுதான். இன்று இந்த வீடியோவில் சுவாசத்தை ஒரு ஆன்மீக கருவியாக எப்படி பயன்படுத்துவது, மக்கள் மூச்சு பயிற்சியில் செய்யும் தவறுகள் என்ன, மற்றும் அந்த நொடிக்கு நொடி சுவாசம் எப்படி நமக்கு உதவுகிறது என்பதை பற்றி அணு அணுவாக உடைத்து நாம் பேசப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் சுவாசத்தின் மீது உங்களுக்கு ஒரு மாபெரும் பிரமிப்பு நிச்சயமாகவே உண்டாகும். மூச்சு நீங்கள் கவனிக்க மறைந்த அதிசயம் அதுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் பிறந்த அந்த முதல் நொடியில் இருந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் அந்த இறுதி நொடி வரை நம்முடன் தொடர்ந்து வரும் ஒரே ஒரு விஷயம் நம்முடைய மூச்சு மட்டும்தான். நீங்கள் தூங்கும் போது, விழித்திருக்கும் போது, கவலையாக இருக்கும் போது, மகிழ்ச்சியாக இருக்கும் போது, உங்கள் அனுமதி இல்லாமலேயே அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் நம் வாழ்வில் நாம் எல்லாவற்றையும் கவனிக்கிறோம். மொபைல் போன் நோட்டிபிகேஷன் கவனிக்கிறோம், யார் கால் செய்தார்கள் என்று பார்க்கிறோம், பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம், அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்கிறோம், அவற்றை எல்லாம் கவனிக்கிறோம். ஆனால் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த சுவாசத்தை நாம் எப்போதாவது கவனித்திருக்கிறோமா? கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது. அப்படி இல்லை. இந்த ஆன்மீகத்திலும் ஞானத்திலும் மூச்சுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மனம் என்பது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்திற்கும் ஓடக்கூடியது. ஆனால் உங்கள் மூச்சு எப்போதுமே நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கக்கூடியது. நீங்கள் எந்த நிலைக்கு சென்றாலும் உங்கள் மூச்சு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களால் நேற்று விட்ட மூச்சையோ அல்லது நாளை விடப்போகும் மூச்சையோ இப்போது இழுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாதல்லவா? ஆக அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நொடியில் மட்டுமே மூச்சு சாத்தியம் என்பது அறிவியல் பூர்வமாகவும் நாம் அனுபவபூர்வமாகவும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே அலையும் உங்கள் மனதை இந்த நிகழ்காலத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு இருக்கும் ஒரே ஒரு பலம், அது பாலமாகவே உங்களுக்குள் இருக்கும் அந்த மூச்சு மட்டும்தான். நான் ஒரு காலத்தில் என் மனம் கவலைகளில் தவித்த போது என்னுடைய மூச்சை மட்டும்தான் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். என் மனதை மீண்டும் இந்த நொடிக்கு கொண்டு வர பழகினேன். மூச்சை மட்டும் கொண்டுதான் இதை செய்து வந்தேன். உங்களுடைய மூச்சோடு உங்கள் மனதை நீங்கள் எப்போது இணைக்கிறீர்களோ அப்போது உங்கள் மனதால் தேவையற்ற கவலைகளுக்குள் ஓட முடியாது. அது இந்த நொடியின் பேரமைதிக்குள் வந்து அடைந்துதான் ஆக வேண்டும். இதுதான் சுவாசத்தினுடைய முதல் அடிப்படை ரகசியம். இரண்டாவதா,
சுவாசத்தை பற்றி மக்களுக்கு மத்தியில் இருக்கும் அந்த மூட நம்பிக்கைகள் என்ன? இங்கேதான் நாம் சில போலி போதனைகளையும் அந்த மூட நம்பிக்கைகளையும் உடைக்க வேண்டும். பல இடங்களில் மூச்சு பயிற்சி என்ற பெயரில் மக்களை மிகவும் குழப்பமடைய செய்திருப்பார்கள். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். முதலாவது மூட நம்பிக்கை என்ன என்று முதலில் பார்த்துவிட வேண்டும். மூச்சை இழுத்து ரொம்ப நேரம் உள்ளே அடக்கி வைக்க வேண்டும். பலர் என்னிடம் சொல்கிறார்கள், அல்லது உங்களுக்குள் ஒரு சந்தேகமும் வரலாம். நான் மூச்சை உள்ளே இழுத்து 1 நிமிடம் அடக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் என் தலை வலிக்கிறது, நெஞ்சு அடைப்பது போல இருக்கிறது என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தியானம் என்பது உங்களை துன்புறுத்தும் கலை அல்ல. மூச்சை வலுக்கட்டாயமாக அடக்கி வைப்பது தியானம் கிடையாது. அது இயல்பாக நடக்க வேண்டும். அது உங்கள் நரம்பு மண்டலத்தை இன்னும் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். இரண்டாவதா, அந்த மூட நம்பிக்கை என்ன என்று பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. மூச்சை வேகமாக, அதாவது வேகமாக இழுத்து விட வேண்டுமா? இது சில குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளுக்கு உதவலாமே தவிர ஆழ்ந்த தியானத்திற்கு இது உதவாது. தியானத்தில் உங்கள் சுவாசம் மிகவும் மென்மையாக, இயல்பாக மாற வேண்டும். நீங்கள் அதை கவனிக்காத போது அது எப்படி வேலை செய்கிறது, அந்த மூச்சு எப்படி உள்ளே போகிறது வருகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்ததா, மூச்சு பயிற்சி செய்தால் உடனே ஏதோ ஒரு மாயை ஒளி தெரியும். தியானத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் மக்களுக்கு இது போன்ற கற்பனையான ஆசைகளை காட்டி ஏமாற்றுகிறார்கள். மூச்சு பயிற்சியின் உண்மையான நோக்கம் உங்கள் உடலையும் மனதையும் அந்த அமைதிப்படுத்துவது மட்டும்தான். அந்த இல்லாத ஒளியை தேடி உங்கள் மனதை மீண்டும் ஒரு தேடலுக்குள் தள்ளி விடாதீர்கள். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே நான் எச்சரிக்கிறேன். யதார்த்தமான உண்மையை மட்டும் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். உண்மை என்ன? மூச்சு போகிறது வருகிறது, நிகழ்காலத்தில் நடக்கிறது. அதில் நாம் நிலையாக நிற்க வேண்டும். அந்த மூச்சு உள்ளே செல்லும் போது கவனிக்க வேண்டும், மூச்சு வெளியே வரும்போது கவனிக்க வேண்டும். அப்போது மூச்சு நிகழ்காலத்தில் நடக்கிறது. நீங்கள் அதை கவனிக்கும் போது உங்கள் மனமும் உடலும் நிகழ்காலத்தில் அந்த உணர்வுகளை உணர்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு அனுபவமாக மாறும்போதுதான் இது தியான நிலைக்கு வரும். அதை விட்டுவிட்டு அந்த ஒளி தெரிகிறது, எனக்கு இது போல கடவுள் உருவங்கள் தெரிகின்றன, இது எல்லாம் மனதின் மாயைகளே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் தோன்றும், அப்படித்தான் தெரியும். நாம் நேரடியாக பார்ப்பது போல ஒரு உணர்வு கூட ஏற்படலாம். இந்த இடத்தில் நான் அழுத்தமாக கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த இடத்தில் குழப்பம் நிறைய நடக்கிறது. நான் இந்த பயிற்சிகளை செய்து வந்தேன், மூச்சு பயிற்சி செய்து வந்தேன், எனக்கு இந்த ஒளி தெரிந்தது என்று நிறைய பேர் கூறுகிறார்கள். ஆகவே எனக்கு அனைத்தும் கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கை வைத்து அவர்கள் அந்த பயிற்சியை மேலும் மேலும் செய்வதை நிறுத்தி விடுகிறார்கள். எனக்கு இது கிடைத்து விட்டது என்று தவறான பாதையில் சென்று விடுகிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அடுத்ததாக, மூச்சுக்கும் நமது மனதிற்குள்ளும் இருக்கும் நேரடி தொடர்பு. இந்த மூச்சுக்கும் மனதிற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்க தோன்றலாம். இப்போது இதற்கு பின்னால் ஒரு விசித்திரமான உண்மை இருக்கிறது. உங்கள் மனதின் நிலையை பொறுத்து உங்கள் மூச்சின் வேகம் மாறும். எடுத்துக்காட்டா, உங்களுக்கு கடுமையான கோபம் வரும்போதோ அல்லது ஒரு மாபெரும் பயம் ஏற்படும் போது உங்கள் மூச்சை கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் மூச்சு ஓடுவதே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மூச்சு மிகவும் வேகமாக, சீரற்று, ஆழமில்லாமல் ஓடும். அதே சமயம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, அமைதியாக, இயற்கையான சூழலில் இருக்கும்போது உங்கள் மூச்சு எப்படி இருக்கும்? மிகவும் மென்மையாக, ஆழமாக, நிதானமாக ஓடும். மனம் மாறும்போது மூச்சு மாறுகிறது என்றால், மூச்சை மாற்றும் போது மனம் மாறும் அல்லவா? இது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்வீர்கள். பயிற்சி செய்ய வேண்டும். இது ஒரு இருவழி பாதை.
உங்கள் மனதை உங்களால் நேரடியாக பிடித்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் அது ஒரு அருவமான ஒரு விஷயம், உருவமில்லாத விஷயம். ஆனால் உங்கள் மூச்சு என்பது ஒரு உருவமான விஷயம். காற்று உள்ளே செல்கிறது, வெளியே வருகிறதல்லவா? இதை யாரால் மறுக்க முடியும்? யாராலையும் இதை மறுக்க முடியாது. ஆகவே அதற்கு உருவமான விஷயம் என்று ஆன்றோர்களும் சான்றோர்களும் தவச்சித்தர்களும் வைத்திருக்கிறார்கள். உங்களால் அதை தொட முடியாது. உங்களால் அதை தொட முடியும். அந்த மூச்சை உங்களால் தொட முடியும். சூடான காற்று உள்ளே செல்கிறதா, குளிர்ந்த காற்று வருகிறதா, சூடான காற்று வெளியே செல்கிறதா என்பதை உணர முடியும். அதைத்தான் உருவமான விஷயம் என்று கூறினார்கள். இந்த கடுமையான கோபம் என்னை ஆட்கொண்ட ஒரு நொடியில் என் மூச்சை மட்டும் நிதானப்படுத்தியதால் தான் என்னுடைய கோபம் பனி போல உருகியதை நான் கண்ணார கண்டிருக்கிறேன். நீங்களும் அதுபோல செய்தால் நிச்சயம் நடக்கும். இந்த அலைவாயிரும் மனதை நேரடியாக அடக்க முற்பட்டால் உங்களுடைய மூச்சை நீங்கள் மெல்ல மெல்ல நிதானப்படுத்தும் போது உங்கள் மனம் வேறு வழி இல்லாமல் அமைதியாக அது தானாகவே தீர வேண்டி அவசியம் ஏற்பட்டுவிடும். உங்களுடைய மனம் அதற்கு வேறு வழி இல்லாமல் இருந்தால் மனம் தானாக உங்கள் கைகளுக்கு வந்துதான் ஆக வேண்டும். இந்த காட்டு குதிரை போன்ற மனதை கட்டும் ஒரு எளிய கயிறு தான் உங்களுடைய மூச்சு. அடுத்ததா சுவாசத்தின் பின்னால் இருக்கும் அந்த அறிவியலை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால்தான் அறிவுபூர்வமாக உங்கள் மூளையில் பதியும். நமது இந்த முறையில் நாம் எதையும் சும்மா சொல்வதே இல்லை. அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் சேர்த்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அரைகுறையாக ஆழமில்லாமல் நெஞ்சு பகுதியில் மட்டும் சுவாசிக்கும் போது உங்கள் உடலுக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைப்பதில்லை. இதனால் உங்கள் மூளைக்கு எப்போதுமே ஒரு ஆபத்து கால எச்சரிக்கை, ஒரு அந்த உணர்வு சென்று கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அடிவயிற்றிலிருந்து ஆழமாக சுவாசிக்கும் போது அல்லது உங்களுடைய உடலின் மிக முக்கியமான நரம்பான இந்த நரம்பு என்று சொல்வார்கள், அதற்கு பெயர் வேகஸ் நரம்பு, தூண்டப்படுகிறது மூளையிலிருந்து. இந்த வேகஸ் நரம்பு தான் உங்கள் இதய துடிப்பை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி உடலை முழுமையான ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும் பொறுப்பை கொண்டு இருக்கிறது அந்த நரம்பு தான். நீங்கள் ஆழமாக சுவாசிக்கும் போது உங்கள் ரத்தத்தில் ஆக்சிஜனின் அளவு அதிகரிக்கிறது. இது உங்கள் மூளையில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி சிந்தனையை தெளிவாக்குகிறது. இந்த பதற்றத்தை உருவாக்கும் ஹார்மோனான கார்டிசோல் அளவை குறைக்கிறது. இவைகளெல்லாம் அறிவியலில் இருக்கின்றன. எனவே மூச்சை கவனிப்பது என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அது உங்கள் உடலின் ஒட்டுமொத்த ரசாயன வடிவ அமைப்பையே சீரமைக்கும் ஒரு மாபெரும் அறிவியல் வித்தை. செயல்முறையை நாம் இப்போது பார்த்துவிட வேண்டும். மூச்சை எப்படி கவனிப்பது? இப்போது நாம் இந்த 3வது வீடியோவில் மிக முக்கியமான செயல்முறை பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்தது மூச்சின் உள்ள ரகசியங்களை பார்த்தோம். இப்போது மூச்சை எப்படி கவனிக்க வேண்டும் அதை இப்போது பார்க்க போகிறோம். இந்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய தியான பயிற்சி இதுதான். இந்த பயிற்சியை மட்டும் நன்றாக செய்து வாருங்கள். நன்றாக கவனித்தும் கொள்ளுங்கள். முதல் வழக்கம் போல முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி ஒரு வசதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதுவரை தியானம் செய்த வந்த அறையிலோ அல்லது உங்களுக்கு சௌகரியமான இடத்தில் அமர்ந்து கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். 2வது, உங்கள் உடலையும் முற்றிலுமாக தளர்த்தி கொள்ளுங்கள். தோள்பட்டை, கழுத்து, முகம் என எங்கும் எந்த விறைப்பும் இருக்கக்கூடாது. இப்போது 3வதாக, உங்கள் மூச்சை நீங்கள் வலுக்கட்டாயமாக இழுக்கவோ விடவோ கூடாது. அது எப்படி ஓடுகிறதோ
அப்படியே ஓட விடுங்கள். அது ஆழமாக ஓடினால் ஆழமாக, ஆழமில்லாமல் ஓடினால் ஆழமில்லாமல். அதை மாற்ற முயற்சிக்க கூடாது. முயற்சிக்காதீர்கள். தயவு செய்து இந்த தவறை மட்டும் செய்கிறார்கள். எப்படி இருக்கிறதோ, மூச்சு வேகம் என்றால் வேகமாக இருக்கிறது. மூச்சு லேசாக இருக்கிறது என்றால் லேசாக இருக்கிறது. அவ்வளவுதான். அதை அப்படியே எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே கவனிக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அடுத்ததாக, உங்கள் கவனம் முழுவதையும் உங்கள் மூக்கு துவாரத்தின் நுனியில் வையுங்கள். காற்று உள்ளே நுழையும் போது அந்த இடத்தில் ஏற்படும் ஒரு லேசான குளிர்ச்சியையும், காற்று வெளியே வரும்போது ஏற்படும் அந்த லேசான வெதுவெதுப்பையும் மட்டும் கவனித்துக் கொண்டே இருங்கள். இந்த வெதுவெதுப்பான காற்று ஏன் வருகிறது என்று கேட்கலாம். காற்று வெளியிருக்கும் காற்று குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த குளிர்ந்த காற்று நமது உள்ளே வயிற்றிற்கு உள்ளே சென்று திரும்பி மேலே வரும்போது அந்த உடலினுடைய வெப்பம், அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த காற்று நீங்கள் இழுத்த சுவாசம் சூடாக வெதுவெதுப்பாக வெளியே வருகிறது. அது நடக்கத்தான் செய்யும். அது ஒரு இயல்பான விஷயம். நான் காற்றின் அந்த சிறு சிறு அந்த தொடுதலை மட்டும்தான் கூர்ந்து கவனித்த போது உலகமே ஸ்தம்பித்தது போன்ற ஒரு அமைதி எனக்குள் நிச்சயமாக நிலவியது. காற்று உள்ளே போகிறது, வெளியே வருகிறது. இதை ஒரு காவலாளியை போல நின்று வேடிக்கை தான் பார்த்தேன். காற்று உள்ளே போகும்போது உள்ளே போகிறது என்றும், வெளியே வரும்போது வெளியே வருகிறது என்றும் உங்கள் உள் மனதில் மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். இதை தவிர வேறு எதையும் நீங்கள் செய்ய தேவையில்லை. எப்படி இருக்கிறதோ அப்படியே கவனிக்க வேண்டும். இந்த பயிற்சியின் போது வரும் சிக்கல்கள் என்ன என்று பார்த்துவிடுவோம். இந்த பயிற்சியை செய்யும் போது உங்களுக்குள் என்னென்ன சந்தேகங்களும் குழப்பங்களும் வரும் என்பதை நானே சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இது ஒரு முழுமையான வழிகாட்டி பகுதி. முதலாவது சிக்கல் என்ன என்று பார்த்தால், நீங்கள் கூறுகிறீர்கள், நான் மூச்சை ஒரு 3 முறை கவனிக்கிறேன், 4வது முறை என் கவனம் எங்கோ போய் ஓடுகிறது. இதுதான் 100% எல்லோருக்கும் நடக்கும் விஷயம். 10 வருடங்கள் தியானம் செய்பவருக்கும் கூட அந்த 10 நிமிடத்தில் முதல் மூச்சுக்காற்று, 2வது மூச்சுக்காற்றில் கவனம் திரும்பத்தான் செய்யும். இந்த கவனம் சிதறி விட்டது என்று தெரிந்தவுடன் உங்களை நீங்களே நொந்து கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள். ஓ, என் மனம் எங்கோ ஓடிவிட்டது என்று புரிந்து கொண்டு மீண்டும் அன்போடு உங்களை கவனத்தை மூக்கின் நுனிப்பகுதிக்கு கொண்டு வாருங்கள். தியானம் என்பது கவனம் சிதறாமல் இருப்பது அல்ல. கவனம் சிதறும் போது அதை மீண்டும் மீண்டும் மூச்சுக்கு கொண்டு வருவதுதான் தியான பயிற்சி. அடுத்ததாக சிலருக்கு 2வது சிக்கல் என்ன என்று பார்த்துவிட வேண்டும். மூச்சை கவனிக்கும் போது எனக்கு மூச்சு திணறுவது போல இருக்கிறது. இதற்கு காரணம், நீங்கள் மூச்சை வேடிக்கை பார்க்காமல் அதை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். மூச்சை நீங்கள் விடவில்லை, அது தானாக நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெறும் பார்வையாளர் மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக 3வது சிக்கல், இதை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும்? ஆரம்பத்தில் வெறும் 10 நிமிடங்கள் மட்டும் செய்யுங்கள். நேரத்தை விட அந்த 10 நிமிடத்தில் நீங்கள் எவ்வளவு விழிப்போடு, எவ்வளவு ஆழமாக மூச்சோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த எளிய நடைமுறை சிக்கல்களை கடந்துவிட்டால் சுவாசம் உங்கள் வசமாக தொடங்கும். இந்த அடுத்ததாக வாழ்க்கை நடைமுறை உதாரணத்தை பார்க்க வேண்டும். அவசர காலங்களில் சுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த மூச்சு பயிற்சி என்பது காலையில் அமரும் அந்த 10 நிமிடத்தோடு முடிந்து விடுவது இல்லை. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்த மூச்சு உங்களுக்கு ஒரு கவசமாக, கேடயமாக உதவும். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு முக்கியமான நேர்காணலுக்கு
அதாவது என்ன இன்டர்வியூக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் வந்து உங்களுக்கு பயங்கரமான பதற்றம் ஏற்படுகிறது என்று வைப்போம். ஒரு உதாரணத்திற்காக. அந்த நேரத்தில் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும் அல்லவா? கை, கால்கள் நடுக்கத்தில் இருக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உடனடியாக 1 நிமிடம் கண்களை மூடி, உங்கள் அடிவயிற்றிலிருந்து ஒரு 5 முறை ஆழமாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்கள். அவ்வளவுதான். உங்கள் உடல் உடனடியாக அந்த பதட்ட நிலையிலிருந்து மாறி அமைதி நிலைக்கு வந்துவிடும். உங்கள் மூளைக்கு சரியான இரத்த ஓட்டம் சென்று, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வீழ்வது என்ற சரியான முடிவை உங்களால் எடுக்க முடியும். வாழ்க்கையில பல இக்கட்டான இடியாப்ப சிக்கல்களில் என்று சொல்வார்கள் அல்லவா? இந்த 5 ஆழமான சுவாசங்கள் தான் நிறைய முறை நான் செய்து பார்த்திருக்கிறேன். என்னை சரியான முடிவை எடுத்து வைத்திருக்கிறது. உங்களுடைய மூச்சு எப்போதும் உங்களுடனேயே இருக்கும் ஒரு நடமாடும் மருத்துவர் போல. அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால், வெளியுலகில் இருக்கும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் உங்களை அசைக்கவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாவது, இன்று நாம் நம்முடைய பயணத்தின் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லை கடந்திருக்கிறோம். இதுதான் மிக முக்கியம். மூச்சை சரியாக கவனிக்க பழகிவிட்டாலே, நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு தானாக உங்கள் மனமும், உடலும், இந்த மூச்சும் தானாக உங்களை கொண்டு சேர்க்கும். இப்போது இருந்தாலும் அறிவளவில் தெரிந்து கொண்டு செய்யும் போது, இன்னும் கோடான கோடி நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த அலைபாயும் மனதை நிகழ்காலத்தில் நிறுத்த மூச்சு எப்படி ஒரு பாலமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அதன் பின்னணியில் இருக்கும் அறிவியல் மற்றும் அதை செய்யும் சரியான முறையையும் கற்றுக்கொண்டீர்கள். இந்த வாரத்திற்கான உங்கள் வீட்டு பாடமே இதுதான். இந்த பாடம், இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் செய்து வர வேண்டும். ஒரு நாள் ஒரு தற்காலிக சூழ்நிலையில் ஒரு நாள் செய்யவில்லை என்றாலும், இரவு ஒரு முறை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. அடுத்த நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும். கவனமாக செய்யுங்கள். தினமும் காலையில் 10 நிமிடங்கள் அமர்ந்து மூக்கின் நுனியில் காற்றின் தொடுதலை மட்டும் கவனித்து பழகுங்கள். கவனம் ஓடினால் கோபப்படாமல் மீண்டும் மூச்சிற்கு வாருங்கள். இந்த அடுத்த வீடியோவில் இந்த சுவாசத்தின் ரகசியத்தின் 2வது மிக முக்கியமான ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். மூச்சை கவனிக்கும் போது இன்னும் ஆழமாக என்ன நடக்கும், மூச்சு சீராகும் போது எப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் எப்படி தானாக மறையத் தொடங்கும் என்ற அடுத்த கட்ட ரகசியங்களையும் பயிற்சி நுணுக்கங்களையும் மிகவும் விரிவாக உடைத்து நாம் பார்த்துக் கொள்வோம். இப்போதைக்கு நீங்கள் மேலே குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையும் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த வீடியோவின் நீளம் மிகவும் பெரியதாக கூட இருக்கலாம். ஆனால் அறிவளவில் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பெரிய வீடியோவை செய்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விழிப்போடு இருங்கள். உங்கள் ஒவ்வொரு மூச்சையும்